திமுகவோட ஆட்சியை வீழ்த்திடலாம். திமுகவை அதாவதுங்க திமுக ஆட்சி இழந்துருச்சு, திமுக தேர்தல்ல தோத்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல தலைவர் கலைஞர் அறிவாலயத்தில் இருப்பாருங்க. அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிற்பாங்க. நேத்தும் அப்படிதான் திமுக ஆட்சியை இழந்தது. எங்களுடைய தலைவர் கலைஞரினுடைய மகன் தளபதி ஸ்டாலின் தோல்வி முகம் அப்படின்னு வந்த உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துல அவர் அறிவாலயத்துல இருக்க, அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிக்கிறாங்க. அப்புறம் திமுகவோட தொண்டர்கள் எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. நாங்க எப்பவும் ஆட்சியில இருந்தா தலைவர் அப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும், அது நொட்டை இது நொட்டன்னா 1000 குறை சொல்லிட்டே இருப்போம். அதுவே ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க இருக்கலையா எங்க தலைவருக்கு, தொண்டர்கள் நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க திமுகவை யாரு அசைக்க முடியும்னு முன்னாடி நிப்போங்க. இது உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சிக்கு மட்டும் வாய்த்த சிறப்பான ஒரு இயல்புங்க. சந்தேகம் இருந்தா இன்னைக்கு கொளத்தூர்ல எங்க தலைவர், ஆமா கொளத்தூர்ல தோல்வி கண்ட எங்கள் தலைவர் மக்கள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் நன்றி சொல்ல உள்ள போயிருக்காரு. தொண்டர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன்.